கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களிடம் சான்றிதழ்களை வழங்குவதற்கு பணம் பெற்றதாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் வெங்கடேஷ் மீது பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் இணைந்த வெங்கடேஷ் 2010ஆம் ஆண்டிலிருந்து பணம் பெற்று வருவதாக பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார். ஆராய்ச்சி மாணவர்களுக்காக நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருபவர்களிடம் அவர் பணம் பெறுவதாகவும் இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் அருண் இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், தற்போது பாதிக்கப்பட்ட மாணவர் அளித்திருக்கக்கூடிய புகார் என்ன, பேராசிரியர் வெங்கடேஷ் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். கோவையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் PhD பாடப்பிரிவில் இணை பேராசிரியராக பணிபுரியவர் ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர். இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணியில் அமர்ந்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து PhD பாடப்பிரிவிற்கு சேரும் மாணவிகளிடம் இவர் பல லட்ச ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடர்ந்து இவர் மேல் புகார் எழுந்த நிலையில் உள்ளது. தற்பொழுது ஆராய்ச்சி பாடப்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் மாணவர்களிடம் இவர் 50,000 மற்றும் 1 லட்ச ரூபாய் வரை பாடப்பிரிவுகளுக்கு இவர் பணம் பெற்றதாகவும் புகார் உள்ளது. இந்த நிலையில் ஆராய்ச்சி பாடப்பிரிவுகளில் உள்ள ப்ராஜெக்ட் பண்ணும் மாணவர்களிடம் 50,000 ரூபாய் தலா ஒரு மாணவரிடம் இவர் 50,000 ரூபாய் பெற்றுள்ளதாகவும் இவர் மேல் புகார் உள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூர் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் என்பவர் இவர் மீது தொடர்ந்து காவல் நிலையத்திலும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இவர் மேல் தொடர்ந்து புகார் தெரிவித்துள்ளார். இன்று இந்த கிருபாகரன் அவர்கள் தற்பொழுது கூறுகையில் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து ஆராய்ச்சி கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் மாணவர்களிடம் இவர் 50,000 ரூபாய் வருடத்திற்கு 50,000 ரூபாய் லஞ்சம் பெறுவதாகவும் மேலும் மாணவிகளிடம் இவர் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் மாணவிகளிடம் தங்க நகைகள், பணம் இல்லாத மாணவிகளிடம் தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தருமாறும் என்று இவர் கேட்டுள்ளார். இது குறித்து 4 மாணவர்கள் தொடர்ந்து காவல் நிலையத்திலும் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்கள் மாணவர்களிடம் இது போன்ற பணம் பெற்றுள்ள மாணவர்களிடம் நான் தவணை முறையில் பணத்தை திரும்ப தருவேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பணத்தை திரும்ப தராத நிலையில் மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து புகார் தெரிவித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் இவர் மீது இன்னும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் எழுந்த நிலையில் உள்ளது. தற்பொழுது இந்த இணை பேராசிரியர் 2008ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கு பொய்யான சான்றிதழ் வழங்கிதான் பணியில் சேர்ந்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. அதற்கான ஆதாரங்களும் தற்பொழுது நம்மிடம் உள்ளது. நன்றி அருண், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. இந்த குற்றச்சாட்டுகள் இணை பேராசிரியர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீனும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் 2009 PhD பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரா இருக்கும்போது என்னுடைய PhD ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ இது வரைக்கும் எனக்கு இன்னும் PhD முடிக்காமல் இருக்கு. என்னுடைய PhD கைடாக இருக்கிறவர் ஈரோட்டை சேர்ந்த சம்பத் நகர் சேர்ந்த டாக்டர் ஜே வெங்கடேஷ்ங்கிறவர். அவர் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டரில் MBA டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவர் PhD படிக்க வர மாணவர்கள்கிட்ட பணம் அதிகமாக வாங்கிட்டு யாருக்கும் PhD முறையாக முடிச்சு தராமல் பல வகையில் ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் DC மீட்டிங் நடத்துறங்கிற பேரில் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் 50,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாரு. DC மீட்டிங் நடத்துறதில்ல, DC மெம்பர்ஸும் நேரில் வர்றதில்ல. இதை கேட்கும்போது DC மெம்பர்ஸ் ஆமாம் நாங்கள் வர்றதில்லை அப்படிங்கிற எங்கே கேட்டாலும் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறோம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, வெங்கடேஷ்னால தான் நாங்கள் இது மாதிரி பண்ணுறோன்னு அவங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவர் அதுவும் போக பல வகையாக தீசிஸ் ரெடி பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் எந்த விஷயத்துக்கும் ஒரு கோஆபரேஷன் கொடுக்கறதில்ல. மாணவர்கள் தட்டி கேட்கும்போது மாணவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யூனிவர்சிட்டியில் நாங்கள் இந்த விஷயமா பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ யூனிவர்சிட்டி எங்களுக்கு பண்ண ஒரே விஷயம் கைடு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி அணுகும்போது தான் தெரிஞ்சது இவர் மேலே ஏற்கனவே 4-5 கம்ப்ளைண்ட், 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் பல லட்சம் ரூபாய் இழந்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொண்ணுகளும் பல விஷயமா இவர் மேலே தவறான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பல பொண்ணுகிட்ட தங்க நாணயங்கள் வாங்கிட்டு திருப்பி தராமல் அவங்களுக்கு PhD முடிச்சு தராமல் அவங்களையும் இழுத்து அலக்கடிச்சிருக்கிறாரு. இவர் கூட வேலை செய்யக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டி கிட்டையும் இவர் காலேஜில் சேர்ந்தது முதல் கொண்டு பல முறைகேடுகள் பண்ணிட்டு வராரு. இது எல்லா விஷயத்தையும் நாங்கள் கவர்னர், CM செல்லு, யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு முறையான இது எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு பண்ண ஒரே விஷயம் கைடு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வேற ஸ்டூடெண்ட்ஸ் இவர்கிட்ட மாட்டிக்க கூடாது. இது மாதிரி இருக்கக்கூடிய கைடு யாரும் மாணவர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது. DC மீட்டிங்கிற பேரில் மாணவர்கள் இழுக்களிக்க கூடாது, பணம் செலவு பண்ணக்கூடாது. மாணவர்களுக்கு ஒரு நல்ல நியாயம் இதில் கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கும் நான் இழந்த பணத்தையும் மீட்டு தர்றதுக்கும் இதுக்கப்புறம் மறுபடியும் வேற எந்த ஸ்டூடெண்ட்டும் இது மாதிரி இவர்கிட்ட மாட்டவும் கூடாது. என்னுடைய டாக்டரேட்டும் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். அது நல்லபடியாக முடிஞ்சு வரக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும்.
இவர் மேல வந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நாங்க மாணவர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு முறையும் யூனிவர்சிட்டி அணுகும்போது இவர் மேல கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த கமிஷனும் அமைக்கல. துறை ரீதியா நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா அரசு பணியில வேலை செய்யக்கூடாது. அரசு பணியில வேலை செஞ்சு அரசை நம்பி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் நம்பி தான் நாங்கள் இதில் பிஹெச்டி போடுறோம். இது மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைடுனால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தை இன்னும் வெளியே வரும்போது எத்தனை மாணவர்கள் பணம் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து இவர்கிட்ட பணம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வரும். நிறைய மாணவர்கள் சொல்றதுக்கு தயங்கிட்டு இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய கைடு இருக்கிறாங்க. அதில் இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். துறை ரீதியாக இவர் மேல் நடவடிக்கை எடுத்து இவரை பணியிடை நீக்கம் செய்யணும். இழந்த பணத்தை மீட்டு தரணும். டாக்டரேட் நிறுத்தி வச்சிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி தலையிட்டு முடிச்சு கொடுக்கணும். என் கணவர் வந்து பிஹெச்டி அப்ளை பண்ணி இப்போ ஒரு 8 வருஷம் ஆச்சு. பிஹெச்டி தொடங்கினதுலேருந்து அவர் வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து பணம் கொடுத்து தான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. நியாயமாக பிஹெச்டிக்கு பணம் தராமல் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு டைமும் மீட்டிங், டிசி மீட்டிங், அது இதுன்னு சொல்லி அவரோட கைடு வந்து டாக்டர் ஜே வெங்கடேஷ், ஈரோட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு நிறைய பணம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் வேணும், இதுக்கு மீட்டிங்க்கு வாங்க, இதுக்கு பணம் கொண்டு வாங்க, இங்கே வந்து சந்திக்கணும், ஈரோடு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு அவர்கிட்ட பணம் வாங்கி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா விஷயம், துணி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கொடுத்து தான் வந்து அவர் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவார். நான் கேட்கறதுக்கு என் கணவர் எப்பவுமே வந்து பிஹெச்டி நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிரும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னும் 5, 6, 7 வருஷமே ஆயிடுச்சு, இன்னும் பிஹெச்டி முடியல. நான் ஏன் இன்னும் முடியல அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய பணம் கொடுத்து இன்னும் பிஹெச்டி முடிக்காம ரொம்ப இலக்கடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. இதுக்காக நாங்கள் கேட்டு நியாயமான வழியில டாக்டர் ஜே வெங்கடேஷ் அவர்களையும், காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் நாங்கள் நியாயமாக போய் கேட்டோம், எங்களுக்கு பிஹெச்டி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. என் கணவருக்கு பிஹெச்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைச்சாகணும்னு சொல்லி நிறையா விதமாக எல்லா பக்கம் ரிப்போர்ட் பண்ணோம். அப்படி ரிப்போர்ட் பண்ணியும் எங்களுக்கு இன்னும் நியாயமாக அவருக்கு இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இன்னும் அவர் மேலே கேஸ் போட்டு அவர் பல விதமாக அலக்கடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேஷனும் ஏறி இறங்கியாச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நாங்கள் எல்லா விதத்திலையும் எங்களோட சோர்சஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். நகையிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் நாங்கள் பணம் கட்டிகிட்டே இருக்கிறோம். அந்த பணம் பத்தாதுன்னு எங்களை கேட்டுட்டு தான் இருந்தாங்களே வழிய நாங்கள் எங்களுக்கு பிஹெச்டி முடிச்சு தரோன்னு அந்த வெங்கடேஷ் வந்து ஒத்தே வரல. நாங்கள் இதுக்கு மேலே எங்களால் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் நாங்கள் போராட ஆரம்பித்தோம். கோவை அண்ணா பல்கலைக்கழக இணை பேராசிரியர் வெங்கடேஷ் மீது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தற்போது முறைகேடு புகார் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து மேலதிக தகவல்களை தருவதற்காக எமது கோவை செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, தற்போது இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக டீன் அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை ஆராய்ச்சி படிப்புகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மீது பணம் வாங்குவதான குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனினும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தாலும் மாணவர்கள் யாரும் துணிச்சலாக இது தொடர்பாக வெளியில் வந்து சொல்லாமல் இருந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்போது ஈரோடு கோபியை சேர்ந்த மாணவர் கிருபாகரன் தற்போது இது தொடர்பான தகவல்களை தற்போது துணிச்சலாக வெளியே சொல்லி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரமானது வெளியில் வந்து இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இந்த விவகாரமானது கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத ஒரு காரணத்தால் மாணவர் தற்போது இது தொடர்பான தகவல்களை சொல்வதற்காக தைரியமாக வெளியில் வந்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் கோவையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீன் சரவணகுமாரிடம் இது குறித்து நாம் நேரடியாக அவரிடம் பேசினோம். அவர் இது தொடர்பாக அவரிடம் பேசிய போது அவர் ஏற்கனவே இது தொடர்பான புகார் தங்களுக்கு வந்திருப்பதாகவும் இது மாணவர் கிருபாகரன் மட்டுமின்றி பல்வேறு மாணவர்கள் இணை பேராசிரியர் மீது தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து முதல்கட்ட நடவடிக்கையாக மாணவர் கிருபாகரனுக்கு வேறொரு வழிகாட்டி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய சூழலில் கோவையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தங்களால் நேரடியாக இணை பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும், எனவே இது தொடர்பான கோப்புகளை அனைத்து ஆவணங்களையும் இணைத்து கோப்புகளை சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளருக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக விரைவில் ஒரு விசாரணை குழு ஒன்றையும் அமைப்பதற்கான
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சரவணகுமார் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் மாணவர்கள் நேரடியாக இணை பேராசிரியருடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக பணம் அளித்ததற்கான ஆவணங்களும் வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் 30,000 முதல் 50,000, 1 லட்சம் என ஏராளமான தொகையினை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தி இருக்கிறார்கள். இதற்கான ஆவணங்களும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக டீன் கோவை அண்ணா பல்கலைக்கழக டீன் சரவணகுமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை எனவும், இது போன்ற புகார்கள் வந்தால் அவற்றையும் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதே போன்று அவர் மீது மேலும் ஒரு புகார் இருக்கிறது. அதாவது போலியான ஆவணங்களை கொடுத்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியில் சேர்ந்திருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது தொடர்பான விளக்கத்தை அவரிடம் கேட்டபோது தங்களுக்கு அது தொடர்பான புகார்கள் இதுவரை எதுவும் இல்லை எனவும், இது தொடர்பான புகார்கள் ஏதாவது இருந்தால் அதை தங்களிடம் அளித்தால் அதை முறையாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அளித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என கோவையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீன் சரவணகுமார் தெரிவித்திருக்கிறார். நன்றி குருசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் வெங்கடேஷ் ஆராய்ச்சி மாணவர்களிடம் சான்றிதழ்களை வழங்குவதற்கு பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக புகார் தெரிவித்து மாணவர் கிருபாகரன் இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். அவருடைய செய்தியாளர் சந்திப்பும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். இது தொடர்பாக எந்த புகார்கள் வந்தாலும் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீன் நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர்கள் தர கேட்டோம்.